யாழ்ப்பாணத்தின் மர்மங்களையும் மன்னாரின் பழம்பெருமையையும் கடந்து நமது வரலாற்று பயணம் இப்போது இலங்கை தீவின் கிழக்கு திசையை நோக்கி நகர்கின்றது. அலைமகள் தாலாட்டும் அழகிய திருகோணமலை. அங்கு மாபெரும் கடலுக்கு நடுவே உயர்ந்து நிற்கும் சுவாமிமலையின் உச்சியில் இலங்கையின் கிழக்கு திசை காவலனாகவும் தட்சிண கைலாயம் என போற்றப்படும் சிவபூமியாகவும் வீற்றிருக்கும் கோணேஸ்வரம் திருத்தலத்தின் நெஞ்சை உலுக்கும் வரலாற்றைத்தான் இன்று நாம் காணவிருக்கின்றோம். கோணேஸ்வரத்தின் தொன்மை எந்த ஒரு வரலாற்று புத்தகங்களுக்குள்ளும் எளிதில் அடங்கிவிடாதது. இதிகாச காலத்தோடு, குறிப்பாக மாமன்னன் இராவணனோடு நேரடியாக தொடர்புடைய மாபெரும் புண்ணிய பூமி இதுவாகும். சிவபக்தனான இராவணன் தன் தாயாரின் வழிபாட்டிற்காக கைலாய மலையையே பெயர்த்தெடுக்க முயன்ற செவிவழி கதைகளை நாம் அறிவோம். அந்த மாமன்னன் தனது மாபெரும் வாளால் இந்த மலையை பிளக்க முயன்ற ஆழமான வடு இன்றும் இராவணன் வெட்டு என்ற பெயரில் சுவாமி மலையின் முகட்டில் காலத்தின் அழியாத சாட்சியாக காட்சியளிக்கின்றது. பல ஆயிரம் ஆண்டுகளாக இலங்கை தமிழர்களின் ஆன்மீக தலைநகரமாகவும் உலகெங்கும் உள்ள மாலுமிகளுக்கு வழிகாட்டும் ஒரு மாபெரும் கலங்கரை விளக்கமாகவும் கோணேஸ்வரம் திகழ்ந்தது. 1000 கால் மண்டபம் கொண்ட பிரம்மாண்டமான வலம்புரி ஆலயமாக, பொன்னும் மணியும் கொட்டி கிடக்கும் செல்வச் செழிப்பின் உச்சமாக இந்த தட்சிண கைலாயம் ஒரு காலத்தில் சிறப்புற்று விளங்கியது. தொன்மையான கட்டிடக்கலைக்கும் தமிழ் மக்களின் பக்திக்கும் ஒரு மாபெரும் உதாரணமாக தலை நிமிர்ந்து நின்றது இந்த கோவில். ஆனால் அந்த பொற்காலம் நிரந்தரமாக நிலைக்கவில்லை. கிபி 1624ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் டீசா என்ற போர்த்துகேய தளபதியின் கொடூரமான படையெடுப்பால் இந்த மாபெரும் 1000 கால் மண்டப ஆலயம் முற்றிலுமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. பீரங்கிகளின் வெறிக்கு இரையான ஆலயத்தின் மாபெரும் கற்தூண்களும் பிரம்மாண்டமான கற்சிலைகளும் பல 1000 ஆண்டுகள் பழமையான சுயம்புலிங்கமும் மலையுச்சியிலிருந்து பல 100 அடி ஆழமுள்ள கடலுக்குள் ஈவிரக்கமின்றி தூக்கி வீசப்பட்டன. தமிழ் மக்களின் ஆன்மீக இதயம் சுக்குநூறாக உடைக்கப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று பேரவலம் அது. ஆயினும் கடலுக்குள் வீசப்பட்ட வரலாற்றை அலைகள் என்றைக்குமே தன்னுள் நிரந்தரமாக மறைத்து வைப்பதில்லை. 300 ஆண்டுகளுக்கு பிறகு 1956ஆம் ஆண்டு வாக்கில் ஒரு மாபெரும் அதிசயம் நிகழ்ந்தது. உலக புகழ்பெற்ற அறிவியல் அறிஞரான ஆர்தர் சி கிளார்க் மற்றும் அவரது நண்பர் மைக் வில்சன் ஆகியோர் திருகோணமலை கடலடியில் ஆழ்கடல் நீச்சல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பல நூற்றாண்டுகளாக கடலின் அடித்தரையில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த கோணேஸ்வரத்தின் மாபெரும் தூண்களும் தொன்மையான சுயம்புலிங்கமும் அவர்களின் கண்களுக்கு புலப்பட்டன. மூழ்கடிக்கப்பட்ட வரலாற்று சுவடுகள் நீலக்கடலின் ஆழத்திலிருந்து மாபெரும் வெளிச்சத்திற்கு வந்த மெய்சிலிருக்கும் தருணம் அது. அதன் பின்னர் கடலடியில் இருந்து மீட்கப்பட்ட அந்த பழமையான சிவலிங்கத்தையும் இதர சிலைகளையும் கொண்டு முக்கடல் சங்கமிக்கும் அதே மலையின் உச்சியில் தமிழ் மக்களின் மாபெரும் நெஞ்சுரடியால் கோணேஸ்வரம் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது. அழிக்க நினைத்த ஏகாதிபத்திய அரசுகள் இன்று வரலாற்றின் சுவடுகளாக மாறிவிட்டன. ஆனால் தட்சிண கைலாயநாதனான கோணேஸ்வர பெருமான் இன்றும் அதே மலையுச்சியில் உலகை ஆளும் கருணையோடு கம்பீரமாக வீற்றிருக்கின்றார். கோணேஸ்வரம் என்பது வெறும் செங்கற்களாலும் கருங்கற்களாலும் எழுப்பப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. அது எவராலும் அழிக்க முடியாத காலத்தை வென்று நிற்கும் தொன்மைக்கும் ஒரு மாபெரும் சான்றாகும்.